மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா சுதந்திரம் பெற்று 80வது ஆண்டு காலங்களிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். என்ன விதமான மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது? நம்ம இந்திய தேசம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? சமத்துவம், சகோதரத்துவம், இந்த நிலைகளிலே நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறோம் என்பதையே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த சுதந்திரம் என்கிற இந்த சுதந்திர காற்றை எல்லாரும் சுகமாய் சுவாசிக்க நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஆகவே இந்த சுதந்திரத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த திருமறையில இந்த விடுதலை பயணத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, பார்வோ அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் மாதிரி அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய எகிப்திய ஆட்சி செய்கிற மிகப்பெரிய ஒரு அரசர். அப்போ அங்கே ஆட்சி செய்கிற அரசரெல்லாம் பார்வோ என்று தான் அழைப்பார்கள். அப்போ எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்களை அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு கொத்தடிமைகளாக இருந்து வேலை செய்கிறாங்க. அவர் கடவுள் அந்த மக்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு மோசே, ஆரோன் போன்றவர்களை தெரிவு செய்து அங்கே அனுப்புகின்றார். அங்கே போன இடத்துல அந்த மக்கள் இடத்துல பார்வோன் முன்னாடி அங்கே சொன்னது கடவுளுடைய வாக்கு, என் மக்களை போக விடுங்கள். அப்போ லெட் மை பீப்புள் கோ அப்படின்றார். அப்போ என் மக்கள் போகணும், சுதந்திரமாக இருக்கணும், ஒரு இடத்துல அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்க, நம்ம நாட்டில் கூட இந்த சுதந்திரத்துக்காக அந்நியர்களுடைய அந்த கரங்களிலிருந்து அந்த சுதந்திரமாய் நாம் செயல்படுவதற்கு நாம் இதுக்காக விடுதலைக்காக போராடின எண்ணற்றவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் அங்கே மரணத்தை தழுவி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அங்கே குற்றுயிராய் மரணத்தை அதிக அளவில் அவர்கள் துன்புறுத்தல் ஏற்று அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? பின்னாடி வருகின்ற சந்ததியினர் சுகமாய் இருக்க வேண்டும். இப்போ நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோன்னா, அப்போ நமக்கு 80 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாய் இங்கே எண்ணற்றோர் அங்கே பலியாயிருக்கிறார்கள். பாரதியார் முதற்கொண்டு அங்கே அயோத்திதாசன் வரைக்கும் எவ்வளோ பேர், செக்கெடுத்து செம்மல் இல்லையா, அம்பேத்கர் போன்றவர் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் இணைந்து பாடுபட்டு அந்நியருடைய கரங்களிலிருந்து நம்முடைய நாட்டை பெற்றிருக்கிறார்கள். எல்லாவற்றும் மேலே காந்தியடிகளை நம்ம மறந்து விட முடியாது, சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட முடியாது இல்லையா, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜாஜி போன்றவர் எல்லாருமே இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். அவர்களுடைய தரிசனம் பின்னாடி வருகின்ற சந்ததி சுகமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு பின்னாடி வருகின்ற தலைமுறையினர்கள் நல்ல முறையிலே அவர்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் அதற்காய் உழைக்க வேண்டும். நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம் இந்த சுதந்திரமாய் மக்கள் செயல்படுவதற்கு, சகோதரத்துவ முறையிலே சமத்துவமான ஒரு நிலையிலே வாழ்வதற்கு நாம் இணைந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் இயேசுவும் அதற்காகத்தான் போராடினார். இறையாட்சி எல்லாருக்கும் உரியது என்றார். ஆகவே இது இறையாட்சிக்குரிய அது அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், கூட்டுரிமை, பகிர்வு, இது எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வாழ்விலே செயல்பட இதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி என்றால் இந்த இறையாட்சிக்குரிய காரியங்களிலே நாமும் இணைந்து சாதி மதம் பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு கருவிகளாக நாம் செயல்படுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக உழைத்தவர்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்த அத்தனை தலைவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் சமத்துவம், சகோதரத்துவம், கூட்டுறவு என்பதிலே நான் நினைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.